பின்னாடி போயிடுங்க. பெண்கள் இதுவரையும் வந்துட்டாங்க, பள்ளி வசூல் வரையும் வந்துருச்சு பெண்களுடைய கூட்டம். ஆட்கள் கொஞ்சம் அப்படியே பின்னாடி கலந்து போங்க. பாலத்து மேல ஏறுங்க. பாலத்துல நிக்கக்கூடிய வண்டிகளை வந்து அப்படியே திருப்பிடுங்க. பாலத்து மேல ஏறுங்க. அப்படியே பாலத்து மேல ஏறுங்க. அன்புள்ள சகோதரர்களே, கொஞ்சம் அமைதியா கவனமா கேளுங்க. கொஞ்சம் ஆண்கள் அப்படியே கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஆண்கள் பின்னாடி போங்க. இப்ப போராட்டம் ஆரம்பிக்க இருப்பதால் ஓரத்திலையும் நிக்காதீங்க, பெண்கள் வழி விட்டுருங்க. ஆங்காங்கே கவனத்தை திசை திருப்புற மாதிரி எதையும் செய்யாதீங்க. இங்க என்ன சொல்றாங்க கவனமா கேளுங்க. உள்ள போட்டுருங்க. பேனரை கீழே போடுமா? மக்கள் கூட்டம் மக்கள் பின்னாடி நிக்கிறாங்க. பேனரை போட்டு 10 இருக்குல்ல, 10 இருக்கு. பேனர் எடுத்து சைடுல வைங்க. சிவப்பரத்துல வைங்க. இது மாதிரி ஏற்றுக்காமங்க. இது மாதிரி சைடுல வைங்க. அன்புள்ள சோழர்களே, இப்பொழுது ஆர்ப்பாட்டம் ஆரம்பிக்க போகுது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த ஆர்ப்பாட்ட கோஷங்கள் ஒவ்வொன்றுமே அதை கேட்கக்கூடிய அமெரிக்காக்காரன் நாட்டை புடுங்கிட்டு சாக மாதிரி இருக்குது. அதனால இந்த கோஷங்களை திருப்பி நீங்கள் சொல்லும் பொழுது கைகளை உயர்த்தி சொல்வதில் நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. இந்த கோஷங்களுக்கு திருப்பி நீங்கள் சொல்வதற்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆங்காங்கே ஆண்கள் இடங்கள் நிக்காம இப்படி பேக்ல போங்க. போராட்டம் ஆரம்பமாகுது. ஆண்களை முன்னாடி போக சொல்றோம். பெண்கள் கூட்டம் அளவுக்கு அதிகமா வந்து கொண்டிருக்கிறதுனால தான் ஆண்களை பின்னோக்கி போக சொல்றோம். கொஞ்சம் பின்னாடி போங்க. கொடையெல்லாம் கொஞ்சம் 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 தாழ்த்தி வைங்க. உயர்த்த வேணும், கொஞ்சம் தாழ்த்தி வைங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். போராட்டம் இது போராட்டம். முஸ்லிம்களின் போராட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம். போராட்டம் இது போராட்டம். முஸ்லிம்களின் போராட்டம். போராட்டம் இது போராட்டம். முஸ்லிம்களின் போராட்டம். பன்றி இறைச்சி தின்னும் உனக்கு, பன்றி இறைச்சி தின்னும் உனக்கு, பன்றி ரத்தம் ஓடுது, பன்றி இறைச்சி தின்னும் உனக்கு, பன்றி ரத்தம் ஓடுது. பத்தரை மாற்று தங்கம் மீது, பத்தரை மாற்று தங்கம் மீது புழுதி வாரி வீசுது. சுதந்திரமாம் சுதந்திரமாம், கருத்து சொல்லும் சுதந்திரமாம். நாரி போன அமெரிக்காவின், நாரி போன அமெரிக்காவின் நாற்றமெடுக்கும் சுதந்திரமாம். ஊரையெல்லாம் மேய்வதற்கு, ஊரையெல்லாம் மேய்வதற்கு கணவனுக்கு சுதந்திரம். மோனிகாவை மோந்து வாக்க, மோனிகாவை மோந்து வாக்க பிண்டனுக்கு சுதந்திரம். ஹில்லாரி ஹில்லாரி, கேடு கெட்ட ஹில்லாரி, ஹில்லாரி ஹில்லாரி, கேடு கெட்ட ஹில்லாரி. பணத்துக்காக பதவிக்காக, பணத்துக்காக பதவிக்காக மானம் விற்ற ஹில்லாரி. கருத்து சுதந்திரம் உண்மையானால், கருத்து சுதந்திரம் உண்மையானால் அசஞ்சாயை மிரட்டது ஏன்? அசாஞ்சேயை மிரட்டியது ஏன்? விக்கி லீக் அசாஞ்சேயை தூக்கிலிட துடிப்பது. கருத்து சுதந்திரம் உண்மையானால் அசாஞ்சேயை மிரட்டியது.
தூக்கிலிட துடிப்பதேன். படமெடு 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 படமெடு, உன் வேத கதையை படமெடு. சம்சோன் ராஜா சிறுமி சட்டை, சம்சோன் ராஜா சிறுமி சட்டை, துணிவிருந்தால் படமெடு. இயேசு பாட்டி தாமாரின், இயேசு பாட்டி தாமாரின் இயேசுத்தனத்தை படமெடு. இயேசு பாட்டி தாமாரின் இயேசுத்தனத்தை படமெடு. உன்னத பாட்டு வேத வரியை, உன்னத பாட்டு வேத வரியை உலகம் அறிய படமெடு. உன்னத பாட்டு வேத வரியை உலகம் அறிய படமெடு. வெள்ளை அங்கி அணிந்து கொண்டு, வெள்ளை அங்கி அணிந்து கொண்டு தேசம் போடும் பாதிரியே, தேசம் போடும் பாதிரியே, நினைக்காதே நினைக்காதே பிறரையும் உண்மை மாதிரி, நபியையும் உண்மை மாதிரி, நினைக்காதே நினைக்காதே. தெரியாதா 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 தெரியாதா, உன் பாலியல் சேட்டையில் தெரியாதா. ஜெபிக்க வந்த பெண்ணிடம், ஜெபிக்க வந்த பெண்ணிடம் நீ ஜெபம் செய்தது தெரியாதா. நம்பி வந்த சிறுவர்களை நீ நாசம் செய்தது தெரியாதா. அரியார் சின்னம் சிறுமிகளை, அரியார் சின்னம் சிறுமிகளை நீ அம்மா வாக்கியது தெரியாதா. அபாசம் செய்ததும் தெரியாதா. வெள்ளை அங்கி அணிந்து கொண்டு தேசம் போடும் பாதிரிகளே, நினைக்காதே நினைக்காதே பிறரையும் உன்னை மாதிரி நினைக்காதே, நபியை உன்னை மாதிரி நினைக்காதே. தெரியாதா தெரியாதா, பாலியல் சேட்டைகள் தெரியாதா. ஆண்கள் பின்னாடி, பெண்கள் பகுதி, ஆண்கள் ரோட்டுக்கு போறாங்க, பெண்கள் பகுதிக்கு இடவிடுங்க. இந்த பக்கம் வாங்க, பெண்களுக்கு வழிவிட்டு ஆண்கள் உள்ள வாங்க, மேம்பாடு வரைக்கும் இந்த பக்கம் வாங்க. தெரியாதா தெரியாதா, சாலை பக்கம் யாரும் போகாதீங்க. இங்க பாருங்க, ஆண்கள் இந்த பக்கம் வாங்க. ஆண்கள் ஏன் நினைக்கிறீங்க? பெண்களுடைய இடத்துல போய் ஆண்கள் நிக்கலாமா? பெண்கள் இடத்துல ஆண்கள் நிக்காதீங்க. பெண்கள் இடத்துல ஆண்கள் யாரும் நிக்காதீங்க. ஆண்கள் எல்லாம் பின்னாடி வாங்க. அந்த பேனர் எடுத்து இந்த பக்கம் வாங்க. அந்த பேனரை தூக்கிட்டு இந்த பக்கம் வாங்க. அந்த பேனரை இந்த பக்கம் எடுத்துட்டு வாங்க. ஆண்களை பெண்கள் பகுதிக்கு இந்த பக்கம் வரவிடுங்க. ஏங்க இங்க ஓரத்தில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் பகுதிக்கு வராங்க. ஏங்க அந்த பேனர் வாங்க, போய் அந்த பேனரை புடிங்கிட்டு வாங்க. யாருங்க வச்சிருக்கா? ஏங்க ஒரு கட்டுப்பாடு வேண்டாம். ஆண்கள் இழுத்துட்டு வாங்க. இருந்து ஆண்கள் இழுத்துட்டு வாங்க. சாலை மறியல் செய்யக்கூடாது. பெண்கள் பகுதிக்கு வழிவிடுங்க. ஆண்கள் இந்த பக்கம் வாங்க. ஆண்களை இந்த பக்கம் கொண்டு வந்து சேர்த்துருங்க. எங்க பெண்கள் அங்க போய் நில்லுங்க. பெண்கள் பேக்ல போய் நில்லுங்க. ஆண்கள் பேக்ல வாங்க. ஆண்கள் அங்க ஆண்களை கண்ட்ரோல் பண்ணுங்க. ஆண்களை இந்த பக்கம் விடுங்க. பெண்கள் அந்த பக்கம் வாங்க. பெண்கள்லாம் கொஞ்சம் பேக்ல போய் நில்லுங்கம்மா. நண்படி இருந்தா ஆண்கள் ஆண்கள் பேரிகார்ட தள்ளி போய்ங்க. பெண்களுக்கு இடம் விடுங்க. மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு காரியம். யார் யார் அங்க இருக்காங்க? அவங்களுக்கு இடம் விடுங்க. போக்குவரத்துக்கு என்ன தெரியாதா 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 தெரியாதா, உன் பாலியல் சேட்டைகள் தெரியாதா.
ஜெபிக்க வந்த பெண்ணிடம் நீ ஜெபம் செய்தது தெரியாதா? நம்பி வந்த சிறுவர்களை நீ நாசம் செய்தது தெரியாதா? அறியா சிந்தன் சிறுமிகளை நீ அம்மா வாக்கியம் தெரியாதா? அபாசம் செய்தது தெரியாதா? நீதிமன்ற வழக்குகளில் இது நிரூபணமானதை மறந்தாயா? நஷ்ட ஈடு வழங்கி நீ நஷ்டம் அடைந்ததை மறந்தாயா? நாள்தோறும் நாடுகள் தோறும் நாடி போனதை சொல்லவா? இந்த பக்கம் வாங்க, ஆண்கள் இந்த பக்கம் வாங்க. ஆண்கள் பஸ்ஸை மறைக்க கூடாது. ஏங்க, மற்ற மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது. ஒரு இஸ்லாமியன் எந்த ஒரு மனிதனுக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடாது. நம்ம டார்கெட் அமெரிக்கா தான். இந்த மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதீர்கள். சாலை மறியலில் ஈடுபடாதீர்கள். ஆண்கள் இந்த பக்கம் உள்ளதாங்க. பொதுமக்களுக்கு எந்த விதமான இடையூறையும் ஏற்படுத்தக்கூடாது. அந்த பக்கம் நாள்தோறும் நாடுகள் தோறும் நாடி போனதை சொல்லவா? மூடி மறைக்க முயன்று முடியாமல் போனதை சொல்லவா? பாலியல் சேட்டைகள் செய்ததாலே கலைத்த சபைகள் எத்தனை? காமலீலை பாதிரியாலே கலைத்த கல்தான் எத்தனை? ஆணைத்தான் விட்டாயா? பெண்ணைத்தான் விட்டாயா? சின்ன வயது பெரிய வயது பார்த்துதான் விட்டாயா? பச்சிளம் குழந்தை என்றும் கூட பார்வை பாராமல் விட்டாயே. எடுப்பாயா? காமலீலை பாதிரி யாரின் சில்மிசத்தை படம் எடுப்பாயா? அமெரிக்காவே ஏழு சட்ட அமெரிக்காவே சீரழிந்த உன் கலாச்சாரத்தை பட்டியலிட்டு சொல்லவா? பில் கிளின்டன் மோனிகாவின் நாரிப்போன படமிடு. வெள்ளை மாளிகை வெட்க கேட்டை வெளிச்சம் போட்டு படமிடு. வெள்ளை மாளிகை வெட்க கேட்டை வெளிச்சம் போட்டு படமிடு. அப்பனுக்கும் மகளுக்கும் அம்மாவோடு மகனுக்கும் அண்ணனுக்கும் தங்கைக்கும் கள்ள உறவு அமெரிக்கா. அப்பனுக்கும் மகளுக்கும் அம்மாவோடு மகனுக்கும் அண்ணனுக்கும் தங்கைக்கும் கள்ள உறவு அமெரிக்கா. ஓரின சேர்க்கையிலே ஊறிப்போன அமெரிக்கா சிறுவரோடும் ஆண்களோடும் செக் பண்ணும் பாதிரி, சிங்கி அடிக்கும் பாதிரி. ஓரின
பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம், ஆணுக்கும் ஆணுக்கும் கல்யாணம், பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் அமெரிக்காவில் நடக்குது, திருச்சபையில் நடத்தி வைக்குது, திருச்சபையில் நடத்தி வைக்குது. நாரி போச்சு, நாரி போச்சு, அமெரிக்காவே நாரி போச்சு. கேடுகட்ட நாகரீகம், கேடுகட்ட நாகரீகம், காட்டு மிராண்டி கலாச்சாரம், மூடி மறைக்கும் முயற்சியில் வேடி படம் எடுக்கிறான். நாரி போச்சு, நாரி போச்சு, அமெரிக்காவே நாரி போச்சு. கேடுகட்ட நாகரீகம், காட்டு மிராண்டி கலாச்சாரம், மூடி மறைக்கும் முயற்சியில் வேடி படம் எடுக்கிறான். ஐயா ஐயா போப்பையா, ஐயா ஐயா போப்பையா, மௌனம் காப்பது ஏனையா, மௌனம் காப்பது ஏனையா, நீரும் உடந்தை தானையா, வேடிக்கை பார்ப்பது ஏனையா. விஷமம் செய்யும் பாதிரியை, விஷமம் செய்யும் பாதிரியை விட்டு வைப்பது ஏனையா. சீண்டி விட்டு சிரிப்பதெல்லாம், சீண்டி விட்டு சிரிப்பதெல்லாம் ஈன செய்யலையா. தமிழகத்து சபைகளே, தமிழகத்து சபைகளே, பாதிரிமார் அவைகளே, படத்தை நீங்களும் ஏற்பீரோ, படத்தை நீங்களும் ஏற்பீரோ. எதிர்ப்பவர் என்றால் மௌனம் ஏன், எதிர்ப்பவர் என்றால் மௌனம் ஏன். மனித புனிதர் முகம்மதை, மனித புனிதர் முகம்மதை மாசுபடுத்த விடமாட்டோம். மனித புனிதர் முகம்மதை மாசுபடுத்த விடமாட்டோம். இறைவன் தூதர் முகம்மதை இழிவுபடுத்த விடமாட்டோம். உடல் சரிந்தாலும் கவலை இல்லை, உடல் சரிந்தாலும் கவலை இல்லை, உயிர் பிரிந்தாலும் அச்சம் இல்லை. உயிரினும் இனிய நபிக்காக, உயிரினும் இனிய நபிக்காக, உயிரினும் இனிய நபிக்காக எதற்கும் துணியும் இச்சமுதாயம், எதற்கும் துணியும் இச்சமுதாயம். உலக வரை படத்திலிருந்து, உலக வரை படத்திலிருந்து அமெரிக்காவை அழிக்கணும். மனித குலம் செழிப்பதற்கு அமெரிக்காவை ஒழிக்கணும். உலக வரை படத்தில் இருந்து அமெரிக்காவை அழிக்கணும், அமெரிக்காவை அழிக்கணும். மனித குலம் செழிப்பதற்கு அமெரிக்காவை ஒழிக்கணும். பன்றி இறைச்சி தின்னும் உனக்கு, பன்றி இறைச்சி தின்னும் உனக்கு, பன்றி இறைச்சி தின்னும் உனக்கு பன்றி ரத்தம் ஓடுது, பத்தரை மாற்று தங்கம் மீது உழுதி வாரி வீசுது. சுதந்திரமாம் சுதந்திரமாம், கருத்து சொல்லும் சுதந்திரமாம். நாரி போன அமெரிக்காவில் நாட்டம் எடுக்கும் சுதந்திரமாம். ஊரையெல்லாம் மேய்வதற்கு, ஊரையெல்லாம் மேய்வதற்கு கணவனுக்கு சுதந்திரம். மோனிகாவை மோந்து வாக்க லிண்டனுக்கு சுதந்திரம். ஹில்லாரி 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 ஹில்லாரி, கேடு கட்ட ஹில்லாரி, கேடு கட்ட ஹில்லாரி. பணத்துக்காக பதவிக்காக, பணத்துக்காக பதவிக்காக
மானம் விட்ட ஹில்லாரி. கருத்து சுதந்திரம் உண்மையானால் அசாஞ்சியை விரட்டியது. அசாஞ்சியை தூக்கிவிட துடிப்பது. படமெடு 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 படமெடு. உன் வேத கதைகளை படமெடு. உன் வேத கதைகளை படமெடு. சிம்சோன் ராஜா சில்மி சத்தை துணிவிருந்தால் படமெடு. இயேசு பாட்டி தாமாரின் தேசித்தனத்தை படமெடு. உன்னத பாட்டு வேத வரியை உலகம் அறிய படமெடு. பன்றி இறைச்சி பின்னும் உனக்கு பன்றி ரத்தம் ஓடுது. பத்தரை மாட்டு தங்கம் மீது புழுதி வாரி வீசுது. சுதந்திரமா கருத்து சொல்லும் சுதந்திரமா. மாறி போன அமெரிக்காவின் மாற்றம் எடுக்கும் சுதந்திரமா. ஊரையெல்லாம் நுழைவதற்கு கணவனுக்கு சுதந்திரமா. மோனிகாவை மோந்து பார்க்க லண்டனுக்கு சுதந்திரமா. சுதந்திரமா கருத்து சொல்லும் சுதந்திரமா. மோனிகாவை மோந்து பார்க்க லண்டனுக்கு சுதந்திரமா. ஹில்லாரி கேடு வெட்ட ஹில்லாரி. பணத்துக்காக பதவிக்காக மானம் விட்ட ஹில்லாரி. கேடு வெட்ட ஹில்லாரி. பணத்துக்காக பதவிக்காக மானம் விட்ட ஹில்லாரி. கருத்து சுதந்திரம் உண்மையானால் அசாஞ்சேயை நிறுத்தியது. விக்கிலீக் அசாஞ்சேயை தூக்கிவிட துடிப்பது. படமெடு மேல கதைகளை படமெடு. சிம்சோன் ராஜா சில்மி சொத்தை துணிவிருந்தால் படமெடு. இயேசு பாட்டி தாமாரின் தேசித்தனத்தை படமெடு. உன்னத பாட்டு வேத வரியை உலகம் அறிய படமெடு. அல்லாஹு அக்பர். போராட்டம் இது போராட்டம். அமெரிக்க நாய்களை கண்டித்து அறவழி போராட்டம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா, பேட்டி எடுக்கிறாங்க. பின்னாடி அமைதியா இருங்க, பேட்டி எடுக்கிறாங்க. உங்களுடைய கோஷ குரல் மீடியாவுக்கு போகணும். பின்னாடி அமைதியா இருங்க. மீடியாவுக்கு பேட்டி கொடுக்குறாங்க. அமைதியா இருந்தாலும் நம்ம சொல்லக்கூடிய செய்திகள் போகும். அவனையே கொண்டு வந்த மாதிரி அடிக்கிறாங்க. சவுண்ட் கனெக்ட் பண்ணுங்க. சவுண்ட் இல்ல பாருங்க. முன்னாடி வரக்கூடாது.
அவர்களும் பரப்பி வருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி படம் எடுத்தது போல யாரை பற்றி வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் படம் எடுக்கலாம். படம் எடுக்கலாமா? அவரை பார்த்துத்தான் நானும் ஆலோசனை ஈடுபட்டேன் என்று பைபிளை உருவாக்கிய ஒருவன் சொன்னாங்க. அந்த மாதிரி படம் எடுக்கலாம். கோப்பாண்டவர் மன்னிப்பு கேட்டார். எங்களுடைய திருச்சபைகள் எல்லாம் சின்ன பசங்களோட வைத்தார்கள். அதற்காக உலகத்துல மன்னிப்பு கேட்கிறேன்னு சொன்னான். அந்த உண்மை கருத படம் எடுக்கலாமா? ஏன் ஒபாமாவுடைய பொண்டாட்டியை வச்சு படம் எடுக்கலாமா? போப்பாண்டவருடைய அம்மாவை பற்றி படம் எடுக்க முடியாதா? படம் திரைப்படம் எடுப்பதாக இருந்தால் எதை பற்றி வேண்டாலும் எப்படி வேண்டாலும் எடுக்கலாம். அந்த வாசலை இப்போது நீங்கள் திறந்து விட்டிருக்கிறீர்கள். எங்கள் மார்க்கத்திலே நீ வரம்பு மீறினால் அதே அளவுக்கு நீனும் வரம்பு மீறு என்று அல்லாஹ் எங்களுக்கு அனுமதி அளித்திருக்கிறான். அந்த அனுமதியின் அடிப்படையில் நாங்கள் கிறிஸ்தவ பாதிரிகளுடைய லீலைகளை பற்றியும் இயேசுநாதருடைய உண்மையாக நீங்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய பைபிள்ல உள்ள அந்த சம்பவங்களை பற்றியும் உங்களுடைய உன்னத பாட்டுகளை பற்றியும் உங்களுடைய பழைய ஏற்பாட்டில் உள்ள பல காம கொடூரமான கதைகளை பற்றியும் நிஜக்கதை எடுத்தால் எப்படி இருக்கும்? அதையெல்லாம் எடுப்பதற்கு நீங்கள் எங்களை தூண்டி இருக்கிறீர்கள். ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் அவர்கள் ஓரின சேர்க்கையாளராக இருந்திருந்தால் அல்லது பல பெண்களோடு சல்லாபம் செய்யக்கூடிய பெண்கள் பல ஆண்களோடு சல்லாபம் செய்யக்கூடியவராக இருந்திருந்தால் எங்க சமுதாயத்தில் அது மாதிரியான செயல்கள் மலிந்திருக்கும். ஒரு சம்பவத்தை உனக்கு காட்ட முடியுமா? உன்னுடைய சமுதாயத்தில் நிலைமை என்ன? ஆணுக்கும் ஆணுக்கும் கல்யாணம் பண்ண வைக்கிறான் போப்பு. நாணம் கெட்ட நாய்களா? பெண்ணுக்கு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான். இந்த சிந்தனை உனக்கு தந்தது உன் பைபிள், உன்னுடைய வேதம். எங்களுடைய வேதம் கற்பையும் ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் கட்டுப்பாட்டையும் கற்றுத்தந்தது. படை எடுப்பதாக இருந்தால் ஒன்னை பற்றி எடுக்கலாம். இவ்வளவு இன்னும் சொல்ல போனால் என்றைக்கு இந்த செப்டம்பர் 11 அன்று இந்த லிபியா தூதரகம் தாக்கப்படுகிறதோ அன்றைய தினத்திலே அமெரிக்காவில் ஒரு அசிங்கம் நிறைவேறி இருக்கிறது. என்ன அசிங்கம் தெரியுமா? ஒரு நிறுவனம் டிஎன்ஏ டெஸ்ட் செய்வதற்காக நடமாடு வாகனத்தை ரெடி பண்ணி உங்க அப்பா யார் என்று சோதித்து தருவோம். ஒரு பையன் அப்பனுக்கு பிறகு உன்னுடைய பைபிள் கலாச்சாரம் உன்னுடைய பாதிரியார் கலாச்சாரம் எதை காட்டுது? உங்க அப்பா யார் என்று சொல்ல வேண்டுமா? ரத்தத்தை சாம்பிள் எடுத்து நீ எவனுக்கு பிறந்தவன் என்று சொல்றோம். இந்த வண்டி அமெரிக்கா பூரா பரவுது, உலகமே காரி துப்புது. இவ்வளவு பெரிய கேவலமான இழிவான செயலை செய்யக்கூடிய நீ ஒழுக்கத்து சவுதி அரேபியாவில் ஆம்பளைக்கு ஆம்பளைக்கு கல்யாணம் உண்டா? சவுதி அரேபியாவில் பொம்பளைக்கு பொம்பளைக்கு கல்யாணம் உண்டா? சவுதி அரேபியாவில் நிர்வாண டான்ஸ் உண்டா? சவுதி அரேபியாவில் அவன் பொண்டாட்டி இவனு இவன் பொண்டாட்டி அவனு மாற்றிக்கொள்ளக்கூடிய கலாச்சாரம் உண்டா? இதையெல்லாம் மதம்ங்கிற பேர்ல நீ செய்கிறாய். உன் மதத்தில் இதெல்லாம் இருக்கிறது. உன் மதத்தில் இந்த மாதிரி சேட்டைகள் செய்தவர்கள் தான் தீர்க்கதரிசிகள் என்று எழுதி வைத்திருக்கிறாய். அதை பார்த்து நாரி போய் கிடக்கிறான். பாதிரியார்கள் எல்லாம் பாலியல் சேட்டையில ஊறி போய் கிடக்கிறான். பெண்களுக்கு விடுதி நடத்துவதாக சொல்லி பெண்களை பெண்டாளுகிறான். சிறுமிகளை கற்பனையாக்குகிறான். தொண்டு நிறுவனம் நடத்துவதாக சொல்லி சின்ன சின்ன பசங்களை எல்லாம் ஓரின சேர்க்கையில ஈடுபடுத்துகிறான். இவ்வளவு கேவலமான காரியங்களை எல்லாம் உங்களுக்கு கற்றுத்தந்தது உங்கள் வேதம், உங்களுடைய மதம், உங்களுடைய பாதிரிமார்கள். இந்த படம் எடுத்த நாய் பாதிரி இருக்கிறானே அவனுடைய கலாச்சாரமே அதுவாக இருக்கும் பொழுது விபச்சாரம் செய்தால் மரண தண்டனை என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தில், போதை எடுப்பவனுக்கு தண்டனை அளிக்கக்கூடிய மார்க்கத்தில், புகைப்பிடிக்கிறதை கூட தடுக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தில், எங்க இறைத்தூதர் காட்டின வழியில நீ கலங்க சுமத்தினாயானால் நாங்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டோம் என்று காட்டுவதற்கு இந்த ஆர்ப்பாட்டம் வழங்கிக் கொள்ள வேண்டும். அது மாத்திரம் இல்ல, நம்ம முகமது நபி உலகத்தில் முதல் தீவிரவாதியா சொல்றான். அட யாரா தீவிரவாதி? இத்தாலியில ரோமாபுரியில
உன்னுடைய தலைமையில யாரு சலசலப்பு காட்டணும். இதே கவனிங்கள். ரோமாபுரியில இத்தாலியுடைய தலைநகரத்தில் வைத்துக் கொண்டு உலகம் பூரா கிறிஸ்துவ சாம்ராஜ்யத்தை அமைக்கணும் என்று சொல்லி அரபு நாடுகளை எல்லாம் அன்றைக்கு ஆக்கிரமித்தாயே, அதற்கு சாவுமணி அடித்தவர் நபிகள் நாயகம். உன்னை அரபு தீபகத்திலிருந்து விரட்டி அடித்த காரணத்தினால் அந்த ஆத்திரம் உன்னுடைய உள்ளத்தில் ரத்தத்தில் ஊறி போய் கிடக்கிறது. எங்களை பயங்கரவாதிங்கிறியா? இந்தியாவை ஆக்கிரமிச்சு வச்சிருந்தான பிரிட்டிஷ்காரன், அவன் யாரு? இலங்கையை ஆக்கிரமிச்சு வச்சான், அவன் யாரு? மலேசியாவை ஆக்கிரமிச்சு வச்சிருந்தான், அவன் யாரு? ஆப்கானிஸ்தான் ஆக்கிரமிச்சு, எல்லாம் கிறிஸ்துவ தீவிரவாதிகள். பிரிட்டன் உலகத்துடைய சரிபாதி சாம்ராஜ்யத்தை படையெடுத்து போய் அந்நிய நாடுகளை எல்லாம் தாக்கி குன்று குவித்து ஆட்சியை கைப்பற்றின உலக மகா பயங்கரவாதி இந்த பைபிளை நம்பக்கூடிய, இந்த பாதையை நம்பக்கூடிய கூட்டம். அந்த வரலாறு அதோடு முடிஞ்சிருச்சா? இப்ப அமெரிக்காவுடைய வடிவத்தில் ஈரான் மீதும், ஈராக் மீதும், ஆப்கானிஸ்தான் மீதும், உலகத்தின் பல நாடுகள் மீதும் ரசாயன குண்டுகளை போட்டு மக்களை கொன்று குவிக்கிற பயங்கரவாதியே, நீ நபிகள் நாயகத்தை பற்றி சொல்றியா? போர்க்குளத்தில் பெண்களை தாக்காதீங்க, போர்க்களத்தில் சிறுவர்களை தாக்காதீங்க, போர்க்களத்தில் மதகுருமானவர்களை, போர்க்களத்துக்கு இலக்கணம் வகுத்த எங்கள் நபிகள் நாயகத்தை தீவிரவாதிங்கிறியா? உலக மகா பயங்கரவாதியாக இருந்து, உலக மகா ரவுடியாக இருந்து கொண்டு கையில அணு ஆயுதம் இருக்கிற காரணத்தினால் அணு திமிரிலே நீ ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறாய். இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்டக்கூடிய நேரம் விரைவில் வரத்தான் போகிறது. ஒன்றையும் சொல்லிக் கொள்கிறோம், இந்த அமெரிக்க தூதரகத்துக்குள்ளே நுழைவது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அதை காவல் காக்கக்கூடியது எங்க நாட்டு காவல்துறை. அதனால் அது பாதுகாப்பாக இருக்கிறது. உங்களுடைய அமெரிக்க நாய்கள் இங்கே காவல் காத்தால் இந்த படை திரண்டு சென்று அந்த நாய்களை எங்க நாட்டு காவல்துறை பாதுகாக்கிற ஒரு காரணத்தினால்தான் உன்னுடைய தூதரகம் பாதுகாப்பாக இருக்கிறது. அமெரிக்க நாய்களை கொண்டாந்து இறக்கி பாரு, அந்த தூதரகத்தை நாங்க கையில் எடுக்கிறோம் சொல்லி பாரு. அப்ப நீயா நானாங்கிற யுத்தத்தில் நாங்க ஜெயிப்போம். ஏன்னா உயிரை பணயமாக வைத்து போராடுகிற கூட்டம் இது. நீ வடிகட்டின கோலை ஆயுதம் இருக்கிற காரணத்தினால் உலகத்தை மிரட்டுற. ஆனா அமெரிக்காவுக்குள்ள அறிக்கை விடுறான், எந்த அமெரிக்கா காரணம் வெளிநாட்டுக்கு போவாதீங்க. யாரு? அமெரிக்க அரசாங்கம் வீரமா அறிக்கை விடுது. எப்படி? அமெரிக்காக்காரன் எந்த நாட்டுக்கு போவாது, அடிச்சு விடுவாங்க, கொண்டு விடுவாங்க. இப்படின்னு ஒரு சின்ன போராட்டத்துக்கு பயந்து கொண்டு சொந்த நாட்டு மக்களை வெளியூருக்கு போகாதுன்னு சொல்றிய, அந்த கோழைகளை ஏறி மிதித்து கொண்டு விடுவோம். எங்களுக்கு அது எளிதானது, யாபத்தில் வைத்துக் கொள்ளும். அதனால இந்த கண்டன போராட்டம் எதற்கு என்று சொன்னால், இந்திய அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை, உடனடியாக அந்த யூடியூப் என்கிற இணையதளத்தை இன்றைக்கே முடக்க வேண்டும். அதுல இந்த படங்களை பல பேர் டவுன்லோடு செய்து பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அது அங்க இருக்கிற வரைக்கும் சென்னையை போல இந்தியாவின் ஒட்டுமொத்த கிராமங்களும் நகரங்களும் கொந்தளிக்கும். உங்களுடைய ராணுவத்தினாலும் போலீசினாலும் ஒன்றும் செய்ய முடியாது. விபரீதத்தை உணர்ந்து ஆப்கானிஸ்தானத்திலும், லிபியாவிலும், எகிப்திலும் யூடியூப் இணையதளம் தடை செய்யப்பட்டது போல இந்தியாவில் தடை செய்தால் அது இந்தியாவுக்கு நல்லது, இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு நல்லது என்பதை வலியுறுத்தி சொல்லிக் கொள்கிறோம். அடுத்ததாக அமெரிக்காவுக்கு எதிரான இந்த கருத்துக்களை இந்திய அரசாங்கம் அமெரிக்காவுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். உன்னுடைய தூதரகத்தை எங்களுக்கு பாதுகாக்க முடியவில்லை, மக்கள் கொந்தளிப்பில் இருக்கிறார்கள், மன்னிப்பு கேட்க வைக்க வலியுறுத்த வேண்டும். சொல்றான், அது கண்டிக்கத்தக்க கருத்து தான், ஆனா கருத்து சுதந்திரம், அதை நாங்க ஒன்னும் செய்ய இயலாதுங்கிறான். அந்த சுதந்திரத்தை நாங்களும் இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்துவோம். முல்லை முள்ளால் எடுக்க எங்களுக்கு தெரியும். கிறிஸ்தவரோடு நடந்த விவாதத்திலே எந்த அசிங்கங்களை எல்லாம் புட்டு புட்டு வைத்தோமோ அதெல்லாம் திரைப்படமா வரும், அதெல்லாம் குடும்பமா வரும். பாதிரிகளுடைய லீலைகள் எல்லாம் குறும்படங்களாக வந்து கொண்டே இருக்கும். முக்காடு போடாமல் நீ வெளியே நடமாட முடியாத நிலைமை உருவாக்கும் என்று எச்சரித்து இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். கட்டுப்பாட்டோட தூதரகத்துக்கு முற்றுகை பெரிய விஷயம் இல்ல.
முற்றுகையிட்ட நம்ம அரசாங்கம் பாதுகாக்குது. நம்ம அரசாங்கத்தில் இந்த பஞ்சாயத்து நமக்கு இல்ல. நம்ம அரசாங்கத்தில் அப்படி ஒரு படத்தை அனுமதிப்பானா? தியேட்டரில் அனுமதிப்பானா? அனுமதிச்சா கோரிக்கையெல்லாம் வைக்க மாட்டோம், உள்ள பூந்திர வேண்டியதான். அது செய்ய மாட்டான். நம்ம அரசாங்கம் அவன் கடமைக்கு அதை பாதுகாத்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்க போய் விஷமத்தனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. அமெரிக்காக்காரன் வா, உன்னுடைய அலுவலகத்தை பாதுகாக்கிறதுக்கு நீ வா என்கிற ஒரு எச்சரிக்கையோடு இந்த உரையை நிறைவு செய்கிறோம். இது செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்லும். நம்ம கொந்தளிப்புகள்லாம் மீடியாக்கள் வழியாக லைவ்ல நேரடியாக உலகமெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறது. இது பற்றி எரியும், இது ஓயாது, இது ஆரம்ப கட்ட போராட்டம் என்று கூறி நிறைவு செய்கிற. அஸ்ஸலாமு அலைக்கும். பெண்களை பிக்கப் பண்றதுக்கு இங்க வரும். ஆண்கள் நியூ காலேஜ் கிட்ட போங்க. ஆண்கள் அனைவரும் நியூ காலேஜ் கிட்ட அப்படி திரும்பி போங்க. இதான் அரசு, இதான் விடுதலை. போங்க. ஆண்கள் இப்பொழுது கைது செய்யப்படும் பேரணி. இப்போ அப்படியே பேரணி போகும். அன்புள்ள சகோதரர்களே, ஆண்களை பின்னால் கலந்துட்டாங்க. ஒரு கட்டுப்பாடு மிக்க சமுதாயத்தை இஸ்லாமியர்களை கொச்சப்படுத்துறதுடைய ஒரே தொழில் RSS காரனுடைய வேலை. இந்த கூட்டத்தில் சில RSS காரன் ஊடுருவி வைக்கிறான். நமக்கு இழுவை ஏற்படுத்துவதற்காக வேண்டி அவன் முயற்சி பழிப்பதற்கு முன்னால் நீங்க கிளம்பி போயிருங்க. ஆண்கள் பின்னாடி கட்டுக்கோப்ப இருப்பாங்க. இந்த RSS காரனுடைய நெத்தியை உடைக்கிற மாதிரி நீங்க திரும்பி போங்க. நம்ம கட்டுக்கோப்போட வந்தோம், கட்டுக்கோப்போட கலைவோம். கலந்து போங்க, கவலைப்படாதீங்க, தைரியமா போங்க. அந்த அமெரிக்கா பாதிரியார் தமிழ்நாட்டுக்கு வந்தா அவன் உடம்புல தலை இருக்காது. அதனால நீங்க தைரியமா திரும்பி போங்க. அனைவரும் தயாரா? அமெரிக்கா பாதிரியார் தலையெடுக்க தயாரா? இது போதும், போங்க. ஆண்கள் பின்னாடி போங்க. நியூ காலேஜ், நியூ காலேஜ். ஆண்கள் நியூ காலேஜுக்கு போங்க. பெண்கள் வாகனத்தில் இருக்கீங்க, சரியா? ஆண்கள் நியூ காலேஜுக்கு போங்க. ஆண்கள் நியூ காலேஜுக்கு போங்க. கொஞ்சம் பேட்டி எடுக்கிறாங்க, கொஞ்சம் அனுபவம். 9 வயது கிராமத்தில் அந்த சிறுவன் காணவில்லை. 9 வரை சார்ந்த சிறுவன் 9 வயது அனுமதித்துள்ளா. அமைதியாக பேட்டி பேட்டி. நாங்க யாரும் மயக்க மட்டும் விடுறாங்க. என்ன ஆம்புலன்ஸ் சொல்லுவாங்க. கேப் கொடுங்க, நெரிசல் நிற்கிறது, கேப் கொடுங்க. நீங்க பின்னாடி மேம்பாலத்துக்கு போறாங்க பாருங்க, போங்க எல்லாரும். நியூ காலேஜ் போங்க, திரும்புங்க. பெண்களுக்கு வழி விடுங்க. நீங்க யாரும் மயக்கப்பட்டு விழுந்துருக்காங்க, நீங்க வழி விட்டாதான் போக முடியும். போங்க. ஆம்புலன்ஸ் கொண்டு வாங்க. யாரும் மயங்கி கிடக்கிறாங்க, நீங்க ஆம்புலன்ஸ் கொண்டு வாங்க. அது யாரு குழந்தை, யாரு இங்க தூக்கிட்டு வாங்க. ஆம்புலன்ஸ் உள்ள கொண்டு வாங்கம்மா. ஆண்கள் பின்னாடி திரும்பிட்டாங்க. அதே மாதிரி பெண்கள் கொஞ்சம் இதாகிறாங்க. தண்ணி பாக்கெட்டு தண்ணி பாக்கெட்டும் கொடுங்க. ஆண்கள் பெண்கள் கொஞ்சம் உணவு விலை கொஞ்சம்
ஆண்கள் அப்படியே நியூ காலேஜ் போங்க. ஆண்கள் எல்லாரும் நியூ காலேஜ் போங்க. என்னங்க இங்கேயே போறீங்க? இப்படி இப்படி போங்க, இப்படி போங்க. நியூ காலேஜ் போங்க, நியூ காலேஜ் போங்க. வேணாங்க நிற்குது. நியூ காலேஜ் போங்க, நியூ காலேஜ் போங்க. பெண்கள் மட்டும் இல்லைங்க, ஆண்கள் அப்படி போயிட்டாரு. வாகனம் இல்லாதனால அப்படியே நடந்து போங்க. புரிஞ்சலையா? ஆண்கள் 13 வயது இஸ்மாயில் என்ற சிறுவன். பெண்கள் அப்படியே நில்லுமா. பெண்கள் பெண்கள் அப்படியே நில்லுங்க. ஆண்கள் அங்க நியூ காலேஜுக்கு போங்க. இந்த பக்கம் சைட்ல இருக்க போது இந்த பக்கமா வராதீங்க, நெருக்கடி ஆகும். அந்த பக்கமா போங்க. என்ற பையனுக்காக இந்த இஸ்மாயில் என்ற பையன் பார்க்கக்கூடிய அந்த ஆண்கள் கொஞ்சம் வழி விடுங்க. இந்த பக்கம் வழி விடுங்க. ரோட மறிக்காதீங்க. ஹலோ, ரோட மறிக்காதீங்க. பெண்கள் இங்கே நில்லுங்க. இந்த சைட்ல நிக்கிறவங்க உள்ள போங்க, உள்ள போங்க. இந்த பக்கமா போங்க, மேம்பாலம் சைடு போங்க. இந்த பக்கமா போங்க, உள்ள போங்க. இந்த சைட்ல இருக்கிறவங்க உள்ள போங்க. யாராவது 2 பேர் நீங்க இந்த பக்கம் அனுப்புங்க. ஆண்கள் சைடுல நிக்காதீங்க, போங்க. இங்கே நிக்கிறீங்க, போங்க. ஆண்கள் போங்க. ஆண்கள் போங்கம்மா, ஆண்கள் போங்க. ஆண்கள் அப்படியே போங்க. நியூ காலேஜ் கிட்ட போங்க. ஆண்கள் ஆண்களுக்கு பிறகு பெண்கள் போங்க. சரிங்களா? ஆண்களுக்கு பிறகு பெண்கள், ஆண்கள் முதல்ல போங்க. கத்தூரிகளை சேர்ந்த சிறுமி, உங்க கூட்டத்தில் இருக்கக்கூடிய சகோதரிகள் யாரும் அந்த சிறுமியை பார்த்தீங்கன்னா இந்த நோய்கிட்ட கொண்டு வாங்க. இன்னொரு தூக்கி யாரைய பாருங்க. இந்த சைட்ல இருக்கிறவங்க உள்ள அனுப்புங்க. இந்த சைட்ல இருக்கிற உள்ள போங்க. ஆண்கள் முன்னாடி போகாதீங்க, ரோட மறிக்காதீங்க. ரோட்ல உள்ள வாகனங்களுக்கு வழி விடுங்க. ரோட்ல உள்ள வாகனங்களுக்கு வழி விடுங்க. உள்ள போங்க. உங்க வாகனங்கள் அந்த பக்கம் நிக்குது. வாகனங்கள்லாம் நியூ காலேஜ்ல நிக்குது. நீங்க அங்க போன ஏரிக்கெல்லாம் ஆண்கள் முதல்ல போயிடுங்க. ஆண்கள் அந்த பக்கம் போயிடுங்க. எந்தமாம் என்ற சிறுவனை காணவில்லை. அந்த சிறுவனை பார்க்கக்கூடிய சகோதரிகள் உள்ளே பேட்டி கொடுக்கிறாங்க. கொஞ்சம் அமைதியா இந்த வேலைகிட்ட கூட்டிட்டு சொன்னாவதான் தாம்பரத்தை சேர்ந்த இந்தமாம் 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 பெண்கள் எங்க வண்டியில வந்து கூட்டு போவாங்களா? ஜபார் ஜபார் அப்துல் ஜபார் பெண்கள் என்ன செய்யறதுன்னு கேட்கறாங்க. நடந்து போறதா? ஆண்கள் முதல்ல போயிட்டீங்கன்னா அதுக்கடுத்து பெண்கள் வருவாங்க. கொஞ்சம் ஆண்கள் போங்க, கொஞ்சம் ஆண்கள் நிக்க வேணாம். எல்லா ஆண்களும் முதல்ல கிளம்புங்க. ஆம்பளை மேடையாண்டு வாங்க. மஸ்தான் கத்தூர் கிளையை சேர்ந்த மஸ்தானா என்ற யார் பேசுறாங்க? மஸ்தானா என்ற சிறுமியை காணவில்லை. பெண்கள் அரசு பண்ணுறதுக்கு வாகனம் வருதா? ஆம்புலன்ஸ் எங்க இருக்குது? உள்ள வர சொல்லுங்க மேடையாண்ட. ஆம்புலன்ஸ் உள்ள வாங்க.